ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று பார்த்தீங்கன்னா, குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி 4/5/2024 மே மாதம் இன்று சனிக்கிழமை ஏகாதசி இன்று அக்னி நட்சத்திரமாக கத்திரி வெயில் என்று ஆரம்பிக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் இன்று காலை 5:56. இன்றைய திதி மாலை 6:10 வரை, ஏகாதசி பண்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:49 வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:50 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:49 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:23 வரை பவம், பின்பு மாலை 6:10 வரை பாலவும், பின்பு கவலவும். இன்றைய சந்திராசிரமம் புனர்பூசம் பூசம் 2 லட்சம். இன்னும் சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இன்றைய ராசிகள் பார்த்தோன்னா, முதல் ராசியாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு இதற்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய இந்த நாளாக போகுது. அந்த முயற்சி திருவினையாக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய ஒரு செயலும் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். அந்த பிளானை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையப் போகிறது. ரிஷபராசி அன்பருக்கு பார்த்தோன்னா, இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கோபப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நீங்கள் ஆனால் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இருப்பது நல்லது உங்களுக்கு. அதனால் எல்லா விஷயத்தையும் டக்குன்னு மற்ற மேலேயே வீட்லேயோ குழந்தை மேலேயோ கொஞ்சம் அதிகப்படியான கோபம் வரக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைது உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு வரவு மிகுந்த நாள். இன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரவேண்டிய வரவுகளும் வரலாம். உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வரவுள்ள நாளாகவும் லாபம் உள்ள நாளாகவும் என்று அமைப்பது நல்ல ஒரு நாளாக இது உங்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு வச்சு நீங்கள் எது செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அற்புதமான நாளாக அமைப்பது உங்களுக்கு. அதனால் என்ன வேலை செய்ய நினச்சிங்களோ அதுக்கான முயற்சி நிற்கிறீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு முடிய போகுது உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து விவேகத்தோடு முடிவெடுப்பது சிறப்பு. சனிபவம் இருக்கிறதால கொஞ்சம் எந்த செயலையும் கொஞ்சம் கவனமாக ஒரு விவேகமாக நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் அந்த முடிவு உங்களுக்கு நல்ல முடிவோ நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு. கன்னிராசி அன்பருக்கு கொஞ்சம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாகுது. அது கல்வி சார்ந்த அன்பராக இருந்தாலும் சரி, பணி சார்ந்த அன்பும் சரி, குடும்பத்தையும் சரி, உங்களுக்கு உங்களுடைய பெயரும் புகழும் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, எல்லோரும் மதிக்கக்கூடிய, எல்லோரும் உங்களுக்கு புகழக்கூடிய ஒரு நிலையில் என்று உங்களுக்கு இருக்க போகிறீங்க. துலாம் ராசி அன்பர்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சந்தோஷம் இன்பமான ஒரு நாள். எந்த கவலையும் இல்லாமல், எந்த அலட்சியம் இல்லாமல், எந்த வேலையும் தடங்கள் தடையில்லாமல் முடியக்கூடிய ஒரு இன்பமான சுகமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமைதியான நாளாக இருக்குது. மனசுக்கு எதை பற்றி யோசிக்காமல், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், அந்த யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ரொம்ப ரிலாக்ஸான ஒரு சாந்தமான அமைதியான நாளாக உங்களுக்கு அமைப்பதற்கு. தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு முயலுக்கும் எந்த ஒரு செயலுக்கும் நீங்கள் ஏதாவது யார்கிட்ட போய் ஏதாவது உதவின்னு கேட்டால் அவங்க நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று கிடைக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுக்கு. மகராசி அன்பருக்கு பார்த்தவங்களுக்கு 2 சனி பகவான் உங்களுக்கு 7 சனியோட ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் சனி பகவானுடைய காரகத்தில் சில நல்ல ஒரு உயர்வும் கிடைக்கிற நாளாக இருக்குது. அந்த உயர்வை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. கும்பராசி அன்பருக்கு பார்த்தோன்னா, ஜென்மசனி உள்ள சனி இருக்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே, எல்லா விஷயத்தையும் கோவப்படுவது, டக்குன்னு ஒரு யோசிக்காமல் முடிவெடுப்பது, யோசிக்காமல் பேசுவது, பல விஷயங்கள் கொஞ்சம் அமைதியாக அந்த கடன் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பதில் சொல்லாமல் முடிவெடுக்காமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறந்த நாளாக அமைப்பது உங்களுக்கு. மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா,
எல்லா விஷயம் ஒரு நன்மை. இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தில் போனால் ஒரு தடையோ தாமதம் இல்லாமல் ஒரு சுபமாக ஒரு நன்மையாக நடையக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதனால் இன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாளாகவே அமைகிறது. அனைத்து ராசி என்பது ஒரு இனிய நாளாக ஆண்டை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.